வணக்கம். முக்கிய செய்திகள். காமராஜர் பிறந்த தினம் சிலைக்கு முதல்வர், சபாநாயகர், அமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை. காமராஜர் பிறந்த நாளில் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள், ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க வலியுறுத்தல். இந்த மாத இறுதியில் பட்ஜெட் தாக்கல், கவர்னர் ராதாகிருஷ்ணன் தகவல். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் இந்த மாத இறுதியில் முழுமையான பட்ஜெட் தாக்கல் ஆக உள்ளதாக காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். புதுச்சேரி அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் காமராஜரின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. பிறந்த நாளை ஒட்டி அண்ணா சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் மாலை அணிவித்தும் மலர்களை தூவியும் மரியாதை செலுத்தினார். இதேபோல பல்வேறு நாடார் அமைப்பினரும் காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனிடையே மாலை அணிவித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனை புதுச்சேரி பட்ஜெட்டிற்கு ஓரிரு நாளில் ஒப்புதல் கிடைக்கும் என்றும் இந்த மாத இறுதியில் புதுச்சேரியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தார். மேலும் அமைச்சராக பொறுப்பேற்று 3 மாதம் ஆகியும் திருமுருகனுக்கு இலாகா ஒதுக்காதது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், இலாகா ஒதுக்காதது குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி இதுவரை பரிந்துரைக்கவில்லை எனவும் விரைவில் அவருக்கு இலாகா ஒதுக்குவர் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், என்கவுண்டர் மட்டுமே தீர்வாகாது என்பது வேறு, என்கவுண்டர் கூடாது என்பது அல்ல. போலீஸ் அதிகாரிகள் இறக்க வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? ரவுடிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என விரும்புகிறீர்கள்தானே? என்கவுண்டர் வராமல் இருப்பதற்கு என்ன வழி என்பதை பார்ப்பதற்கு ரவுடிகள் உருவாகாமல் இருக்க வேண்டும். ரவுடிகள் உருவாகாமல் இருப்பதற்கு அடிப்படையாக நாம் செய்ய வேண்டியது கட்ட பஞ்சாயத்து இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றார். மேலும் ரெட்டியார்பாளையத்தில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் மின்சாரம் சிறிது நேரம் தடைப்பட்டு இருந்தால் வாடை வந்துள்ளது என மிகப்பெரிய விஷவாயு என்று கருதி பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக தலைமை செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை உடனடியாக அப்புறப்படுத்துவது வேண்டும் என பொதுமக்களின் வைத்துள்ள கோரிக்கைக்கு சாத்தியமில்லை என்றும் அதற்கு மாற்று திட்டம் உருவாக்கப்படும் என்றார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் கடந்த மாதம் விஷவாயு தாக்கி மாணவி உட்பட 3 பேர் உயிரிழந்த நிலையில் நேற்று அதே பகுதியில் மீண்டும் விஷவாயு வெளியேறியதாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த மறியல் காரணமாக புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் உள்ள புதுநகரில் கடந்த மாதம் 11ஆம் தேதி அந்த பகுதியில் திடீரென வீட்டு கழிவறையில் இருந்து விஷவாயு வெளியேறியதால் பள்ளி மாணவி உட்பட 3 பெண்கள் பலியாகினர். மேலும் பல பேர் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினர். புதுநகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் இருந்து விஷவாயு வெளியேறியதால் இந்த துயரச் சம்பவம் நடந்தது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக ரெட்டியார்பாளையம் புதுநகர், கம்பன் நகர், மூகாம்பிகை நகர் பகுதியில் துர்நாற்றம் வீசியுள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதியில் மீண்டும் விஷவாயு வெளியேறியதாக தகவல் பரவியது. இதையடுத்து புதுநகர், கம்பன் நகர், மூகாம்பிகை நகர் பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் தங்களின் வீடுகளை விட்டு வெளியேறி புதுச்சேரி விழுப்புரம் தேசிய சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தை தொடங்கினர். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதோடு பொதுமக்கள் மறியலால் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டது. இது பற்றி அறிந்தவுடன் போலீசார் மற்றும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்து பொதுமக்களிடம் பேசி கலைந்து செல்லும்படி கூறினர். ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. விஷவாயு நாற்றம் வந்து கொண்டிருக்கிறது, இதற்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும். கடந்த மாதம் 3 பேர் பலியான நிலையில் அச்சத்துடன் எங்களால் வாழ முடியாது. உடனே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று கூறினர். இதற்கிடையே அங்கு சாலையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுக்க தொடங்கிய நிலையில் திடீரென போலீசார் மற்றும் பொதுமக்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கலைந்து செல்ல கூறிய போலீசாரிடம் பொதுமக்கள் வாக்குவாதம் செய்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் பிரச்சினைக்கு தீர்வு கண்டால் மட்டுமே கலைந்து செல்வதாக பொதுமக்கள் தெரிவித்தனர். இதனிடையே புதுநகர் பகுதியில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து மறியலில் இருந்து கலைந்து சென்றனர். Não,
புதுச்சேரியில் கர்ம வீரர் காமராஜரின் 122வது பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி அரசு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர், அமைச்சர், எம்எல்ஏக்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழக முன்னாள் முதல்வர் காமராஜரின் 122வது பிறந்த தினம் புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி அண்ணா சிலை, காமராஜர் சிலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர் சாய் சரவணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆறுமுகம், நேரு, லட்சுமிகாந்தன், ரமேஷ், பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து பல்வேறு கட்சியினர், அமைப்புகளை சேர்ந்தவர்களும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு தூதரகம் அருகே வான வேடிக்கைகளுடன் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இதனை சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்கள் அதிகம் வசிக்கும் புதுச்சேரியில் கடந்த 2 தினங்களாக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பிரான்ஸ் நாட்டின் தேசிய தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள பிரெஞ்சு துணை தூதரகத்தில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி தமிழகத்திற்கான பிரான்ஸ் துணை தூதர் லீஸ் தல்போ பரே தலைமையில் நடைபெற்ற விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கடற்கரை சாலையில் துவங்கிய வானவேடிக்கை சுமார் 30 நிமிடங்கள் நீடித்தது. பல வண்ணங்களுடன் வானத்தை நோக்கி சீறி பாய்ந்து வெடித்து சிதறிய வான வேடிக்கை நிகழ்ச்சியை புதுச்சேரிக்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை பார்த்து மகிழ்ந்தனர். மேலும் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பிரெஞ்சு துணை தூதரகத்தின் முன் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் பாஜகவில் உள்ள சிறு சிறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் எனவும், வரும் சட்டமன்ற தேர்தலில் ஒற்றுமையுடன் பணியாற்றி வெற்றி பெறுவோம் என மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் இல்லா புதுச்சேரியை உருவாக்க வேண்டும் எனவும் நிர்வாகிகளுக்கிடையே கிஷன் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிராகவும் பாஜக அமைச்சர்களை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியுள்ள பரபரப்பான அரசியல் சூழலில் புதுச்சேரியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பாஜகவின் மாநில சிறப்பு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாநில கட்சித் தலைவர் செல்வ கணபதி எம்பி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, பாஜக அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர். மேலும் கூட்டத்தில் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்து விரோத பேச்சுக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோல் 3 முறை பிரதமராக பொறுப்பேற்றுள்ள மோடிக்கு பாராட்டு தெரிவித்தும், புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு பாராட்டு தெரிவித்தும், பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனிடையே கூட்டத்தில் நிர்வாகிகளிடையே பேசிய மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் மத்தியில் காங்கிரஸ் கட்சியை மக்கள் புறக்கணித்துள்ள நிலையில் தற்போது வரை அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை என தெரிவித்த அவர்,
பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் பொய் பிரச்சாரத்தை செய்ததன் காரணமாக பாஜக சரிவை சந்தித்தது என்றார். மேலும் சனாதன தர்மத்தை நிலைநாட்டிய புதுச்சேரி மாநிலத்தில் சனாதனத்தை வெறுக்க வேண்டும் என காங்கிரஸ் மற்றும் திமுக கூறியதை முறியடிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், காங்கிரஸ் திமுகவின் வாரிசு அரசியல் மற்றும் ஊழல்கள் குறித்து சமூக ஊடகங்கள் மூலம் வெளிப்படுத்தி காங்கிரஸ் கட்சி இல்லாத புதுச்சேரியை உருவாக்க வேண்டும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், புதுச்சேரியில் உள்ள பாஜக நிர்வாகிகள் 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கான பணிகளை தொடங்க வேண்டும் என்றும், கட்சிக்குள் சிறு சிறு பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது என்பது தலைமைக்கு தெரியும் எனவும், பிரச்சனைகளை களைந்து அனைவரும் ஒற்றுமையுடன் தேர்தல் பணியாற்றி வரும் 2026ஆம் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றார். மேலும் மத்திய அரசு புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் பாட வகுப்புகள் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் பள்ளி துவங்கும் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டு இன்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டம் நடப்பு கல்வியாண்டு முதல் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின்படி நாள் ஒன்றுக்கு 8 வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளிலும் இன்று முதல் காலை முதல் மதியம் வரை 4 வகுப்புகளும், மதியம் முதல் மாலை வரை 4 வகுப்புகளும் என 8 வகுப்புகள் நடைபெற்றது. வகுப்புகள் அதிகரிக்கப்பட்டதால் புதுச்சேரியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளும் துவங்கும் நேரமும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே புதுச்சேரி அரசு பள்ளிகள் 9:30 மணிக்கு துவங்கிய நிலையில் இன்று முதல் சரியாக 9 மணிக்கு துவங்கி மாலை 4:20 மணி வரை நடைபெற்றது. புதுச்சேரி புதுநகர் பகுதியில் நச்சு கழிவு வாயு வெளியேறுவதை தடுக்கும் வகையில் 2.25 கோடி ரூபாய் மதிப்பில் பணிகளை மேற்கொள்ள அரசாணை பெறப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள புதுநகரில் கடந்த மாதம் கழிவறையில் விஷவாயு தாக்கி சிறுமி உட்பட 3 பெண்கள் உயிரிழந்தனர். இந்த நிலையில் மீண்டும் நேற்று இரவு அதே பகுதியில் விஷவாயு வெளியேறியதாக கூறி அப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து கலைந்து சென்றனர். இந்த நிலையில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் விஷவாயு தாக்கிய புதுநகரை சேர்ந்த பொதுமக்கள் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளனை அவரது அலுவலகத்தில் சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் நச்சுக்கழிவு வாயு வெளியேறுவதற்கு தனியாக பைப்லைன் அமைக்காத காரணத்தால் கடந்த மாதம் 11ஆம் தேதி அன்று நச்சுக்கழிவு வாயு வீட்டின் கழிவறை வழியாக வெளியேறி ஒரே குடும்பத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழக்க நேரிட்டது. அதன் பிறகாவது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விழித்துக்கொண்டு நச்சுக்கழிவு வெளியேறுவதற்கு என்ன காரணம் என்று கண்டறிந்து அதனை சரி செய்திருக்க வேண்டும். ஆனால் கண் துடைப்புக்கு கடந்த 1 மாதமாக ஆய்வு என்ற பெயரில் பல்வேறு நிறுவனங்களை அழைத்து வந்து மக்களின் வரிப்பணத்தை வீண் செய்திருப்பதுதான் உண்மை. புதுச்சேரியில் பாதாள சாக்கடை திட்டம் சரியாக இல்லை என்று திமுக தொடர்ந்து கூறி வருகிறோம். ஆனால் அரசும் அதிகாரிகளும் அதை காதில் வாங்குவதில்லை. அதன் விளைவு 3 உயிர்கள் இன்று காவு கொடுக்கப்பட்டுள்ளது. 1 மாதம் கடந்தும் இன்னும் அந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை. இதனால் அங்கு வசிக்கும் மக்கள் மிகுந்த அச்சத்துடன் வாழ்ந்து வருகிறார்கள். கடந்த 1 வாரமாக மீண்டும் அப்பகுதியில் நச்சுக்கழிவு வாயு வெளியேறுவதாக புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் மெத்தனமாக இருப்பதால் மக்கள் வீதிகளில் இறங்கி போராடி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட புதுநகர், செல்லப்பாப்பு நகர், கம்பன் நகர், ஜெயா நகர், மூகாம்பிகை நகர், கல்யாணசுந்தரம் நகர், சூடாம்பிகை நகர், நண்பர்கள் நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் பொது சுகாதாரத்தை பேணி காக்க வேண்டும். மக்கள் அச்சமின்றி வாழ்வதற்கு ஏற்றாற்போல் பாதாள சாக்கடை திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை வல்லுநர் குழு அமைத்து துரிதமாக ஆய்வு நடத்தி அதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். தொடர்ந்து இப்பிரச்சினைக்கு தீர்வு காணாமல் தங்கள் துறை அலட்சியமாக இருக்கும் பட்சத்தில் திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. மனுவை பெற்றுக்கொண்ட தலைமை பொறியாளர் தீனதயாளன் இப்பிரச்சினை சம்பந்தமாக தீவிர ஆய்வு மேற்கொண்டு அதில் முதல் கட்டமாக 2.25 கோடி ரூபாய் மதிப்பில் நச்சுக்கழிவு வாயு வெளியேறுவதை தடுக்க பணிகள் மேற்கொள்ள அரசாணை பெறப்பட்டுள்ளதாகவும், இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் பாதாள சாக்கடை திட்டத்தை சிறந்த முறையில் செயல்படுத்திய அனுபவம் தமக்கு இருப்பதாகவும் இந்த பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் புதுநகர் பகுதியில் குடிநீர் பற்றாக்குறை உள்ளதை உடனடியாக போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், பாதாள சாக்கடையில் ஏதேனும் தொழிற்சாலை கழிவுகள் கலக்கப்படுகிறதா என்று ஆய்வு நடத்த உள்ளதாக, இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கையை துரிதமாக எடுக்க முதல்வர் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.
காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியில் கல்லூரியில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக 3 இளைஞர்களை உருட்டுக்கட்டை, அருவா உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிய 5 பேர் கொண்ட கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த விமல், மணிபாரதி, தினேஷ் உள்ளிட்ட 3 பேருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இளவமுதன், கார்த்தி, நந்தா, கவின் என 5 பேருக்கு இடையே கல்லூரியில் ஏற்பட்ட பிரச்சனையால் முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை திருநள்ளாறு அருகே பேட்டை கிராமத்திற்கு செல்லும் பேட்டை ரோடு பகுதியில் 2 கும்பலுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு அடிதடி சண்டையாக மாறி தாக்கிக் கொண்டனர். அப்போது கார்த்திக் என்பவரது வாகனத்தில் இருந்த அருவாவை கொண்டு விமல், மணிபாரதி, தினேஷ் என 3 பேரையும் சரமாரியாக தாக்கியுள்ளனர். இதில் 3 பேரும் உயிர் தப்பித்து ஓடியுள்ளனர். அதனால் அவர்கள் லேசான காயத்துடன் காரைக்கால் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் 3 பேரையும் சரமாரியாக அருவா உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிய இளவமுதன், கார்த்தி, நந்தா, கவின் என இவர்கள் மீது திருநள்ளாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வருகின்றனர். மேலும் கார்த்தி என்பவர் மீது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு காவல் நிலையங்களில் 5க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்ஸ் தேசிய தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை அருகே 60 அடி உயர ஈஃபில் டவர் திறக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் உலக புகழ்பெற்ற ஈஃபில் டவர் உள்ளது. உலகம் முழுவதிலும் இருந்து சுற்றுலா பயணிகள் சென்று ரசித்து வருகின்றனர். இந்த நிலையில் பிரெஞ்சு தேசிய தினத்தை முன்னிட்டு பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரியில் உள்ள பாண்டி மெரினா கடற்கரை பகுதியில் அமைந்துள்ள தனியார் பொழுதுபோக்கு மையத்தில் 60 அடி உயரத்தில் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஈஃபில் டவர் அமைக்கப்பட்டு இன்று திறக்கப்பட்டது. சுற்றுலா பயணிகள் ஈஃபில் டவர் மீது அமர்ந்து உணவருந்தும் வகையிலும் அதனை சுற்றி பார்த்து புகைப்படம் எடுக்கும் வகையிலும் அமைக்கப்பட்டுள்ள இந்த டவரை பிரெஞ்சு துணை தூதரக லிசோ லபோர்ட் திறந்து வைத்தார். மேலும் வண்ண வண்ண பலூன்கள் பறக்கவிடப்பட்டும் பிரெஞ்சு தேசிய தினத்தை கொண்டாடும் வகையில் பட்டாசுகள், வான வேடிக்கைகள் வெடித்தும் கொண்டாடினர். புதுச்சேரியை அடுத்த திருபுவனை அருகே உள்ள கொத்தபுரி நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையை கண்டித்து வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி திருபுவனை அருகில் உள்ளது கொத்தபுரி நத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளி. இங்கு 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை செயல்படும் இந்த பள்ளியில் ஆங்கில ஆசிரியர் மற்றும் கணித ஆசிரியர் இல்லாமல் இருந்ததால் வகுப்புகளை நடத்த முடியாமல் மாணவர்கள் அவதிக்குள்ளாகினர். இதுகுறித்து மாணவர் பெற்றோர்கள் கடந்த ஆண்டு முதல் தொடர்ந்து புகார் அளித்து வந்த நிலையில் இந்த ஆண்டு பள்ளிகள் திறந்தும் ஆசிரியர்களை நியமிக்க எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று பள்ளிக்கு வந்த 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளி வாயில் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடைபெற்றதால் அப்பள்ளிக்கு வந்த முதன்மை கல்வி அலுவலர் மோகன் தலைமையிலான அதிகாரிகள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் பேசி விரைவில் ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படும் என உத்தரவாதம் அளித்ததை தொடர்ந்து மாணவர்கள் வகுப்புக்கு சென்றனர். ஆஷாட நவராத்திரியை முன்னிட்டு 9வது நாளை ஒட்டி புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மகா வராகி அம்மனுக்கு ஸ்ரீ சண்டி ஹோமம், சகசரநாம அர்ச்சனையுடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. ஆஷாட நவராத்திரி காலம் என்பது ஆனி மாதத்தில் சாந்திரமான கால கணித முறையில் ஆஷாட மாதம் தொடங்குகின்ற அமாவாசை முதல் நவமி வரையிலான காலமாகும். ஆஷாட நவராத்திரி வராகி தேவிக்கு உரியதாக சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றன. வராகி தேவியின் ரூப தியான ஸ்லோகம் அம்பிகையின் கரங்களில் விவசாயத்திற்கு ஏற்ற ஏற்கருவியும் உலகையும் கொண்டு அருள்வதாக கூறுகின்றது. ஆஷாட நவராத்திரியின் ஒவ்வொரு நாளிலும் சப்த மாதா தெய்வங்களையும் அஷ்ட மாத்ருகா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதும் 8ஆம் நாளில் வராகி தேவியை போற்றுவதும் வளமான வாழ்க்கையை நல்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து புதுச்சேரி திருச்சிற்றம்பலம் பகுதியில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு மகா வராகி அம்மனுக்கு ஆஷாட நவராத்திரி 9வது நாளை ஒட்டி ஸ்ரீ வராகி ஆவாகனம், ஸ்ரீ வராகி ஆவரண பூஜை, சண்டி ஹோமத்துடன் மகா பூர்ணகதி நடைபெற்று யாகசாலையில் வைக்கப்பட்ட புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு வராகி அம்மனுக்கு ஊற்றி தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து இரவு மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சகசரநாமம் அர்ச்சனையுடன் பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டது. இதில் அப்பகுதியில் உள்ள பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லட்சார்ச்சனை செய்து வராகி அம்மனை வழிபட்டு சென்றனர்.
புதுச்சேரியில் மாநில அளவில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். கிராமப்புறங்களில் விளையாட்டை ஊக்குவிக்கும் வகையில் புதுச்சேரி கூடைப்பந்து கழகம், மேஜிக் கூடைப்பந்து சங்கம், ரவுண்ட் டேபிள் 104 அமைப்பு சார்பில் மாநில அளவிலான கூடைப்பந்து போட்டி பாகூர் தொகுதிக்கு உட்பட்ட குருவிநத்தம் கிராமத்தில் அமைந்துள்ள ராமநாதன் கூடைப்பந்து மைதானத்தில் நடைபெற்றது. 4 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் இருந்து 28 ஆண்கள் அணியும் 4 பெண்கள் அணியும் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் புல்ஸ் அணி முதலிடத்தையும், பெண்கள் பிரிவில் மேஜிக் பேஸ்கட் பால் அணி முதலிடத்தையும் பெற்றன. தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு கேடயம் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் ரவுண்ட் டேபிள் 104 அமைப்பின் தலைவர் விக்னேஸ்வரன், மேஜிக் கூடைப்பந்து சங்க தலைவர் அமித், புதுச்சேரி கூடைப்பந்து கழக நிர்வாகிகள் ரகோத்தமன், முகுந்தன் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் இதில் கலந்து கொண்டனர். காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி விக்னேஷ் கண்ணன் தலைமையில் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு முன்னாள் அமைச்சரும் மக்கள் தலைவருமான ப. கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் தலைமையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்ள 100க்கும் மேற்பட்ட மக்கள் தலைவர் ஆதரவாளர்கள் ஒன்று கூடி திரளாக சென்று பெருந்தலைவர் காமராஜரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள PRTC பணிமனை வளாகத்தில் PMTUC தொழிற்சங்கம் சார்பில் புதுப்பிக்கப்பட்ட பெயர் பலகைகளை விக்னேஷ் கண்ணன் கொடியேற்றத்துடன் திறந்து வைத்தார். மேலும் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு தொழிலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இனிப்பு பெட்டகம் வழங்கினார். புதுச்சேரி முத்திரையார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ மகா சுதர்சன ஹோமம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். ஆனி மாதம் சித்திரை நட்சத்திரம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் அவதார திருநாள். சக்கரத்தாழ்வார் என்பவர் திருமாலின் ஆயுதங்களில் ஒன்றான சக்கராயுதத்தின் உருவமாக கருதப்பெறுகிறார். விஷ்ணுவின் சக்கரத்தை சுதர்சனம் என்பர். சக்கரத்தாழ்வாரையும் அவர் பின்புறம் உள்ள ஸ்ரீ நரசிம்மரையும் வணங்கி சுற்றி பிரதர்ஷனம் செய்தால் 4 வேதங்களையும், பஞ்சபூதங்களையும், அஷ்டலட்சுமிகளையும், 8 திசைகளையும் வணங்கிய பலன் கிடைக்கும். 16 வகையான பேரருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. இதனை அடுத்து சுதர்சன ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி முத்திரையார்பாளையம் பகுதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ மகா சுதர்சன ஹோமம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டு சென்றனர். தொடர்ந்து ஹோமத்தில் வேத மந்திரங்கள் ஓத பூர்ணஹதி நடைபெற்று பெருமாளுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டனர். காமராஜரின் பிறந்த நாளை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் 16 அடி உயரம் 24 அடி அகலத்தில் அவரது உருவத்தை ரங்கோலியாக வரைந்து அசத்தியுள்ளார் புதுச்சேரியை சேர்ந்த காவல்துறை உதவி ஆய்வாளர். பெருந்தலைவர் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி புதுச்சேரி IRBN உதவி ஆய்வாளர் வினோத் என்பவர் காமராஜரை போற்றும் வகையிலும் அழிந்து வரும் ரங்கோலி கலையை மீட்டெடுக்கும் வகையிலும் 8 கிலோ கோலமாவை கொண்டு 16 அடி உயரம் 24 அடி அகலத்தில் காமராஜரின் உருவப்படத்தை கடற்கரை சாலையில் வரைந்துள்ளார். இதனை கடற்கரை சாலையில் செல்பவர்கள் இதனை பார்த்து வினோத்தை பாராட்டி வருகின்றனர். கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி கதிர்காமம் பகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. கர்ம வீரர் காமராஜர் பிறந்த நாளை ஒட்டி மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் உதவிகள் அன்னதானம் வழங்கினர். அதன் ஒரு பகுதியாக கதிர்காமம் தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர் தலைமையில் காமராஜர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காமராஜர் சிலைக்கு முன்னாள் அமைச்சர் பெத்த பெருமாள் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சுந்தர் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
மீண்டும் முக்கிய செய்திகள். காமராஜர் பிறந்த தினம் சிலைக்கு முதல்வர் சபாநாயகர் அமைச்சர் மாலை அணிவித்து மரியாதை. காமராஜர் பிறந்த நாளில் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் ஆசிரியர் பற்றாக்குறையை போக்க வலியுறுத்தல். இந்த மாத இறுதியில் பட்ஜெட் தாக்கல், கவர்னர் ராதாகிருஷ்ணன் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.